நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் இணைத்ததை அந்த திருமண உடன்படிக்கை நினைவு கூறணும். திருமணத்துக்கு முன்பு படையெடுப்பாங்க பாருங்கள். என் திருமணம் ஆனால் போதும், திருமணம் ஆனால் போதும், உபவாச கூட்டம் என்ன, சோத்திர கூட்டம் என்ன, எங்கெங்கெல்லாம் உபவாசம் கூட்டம் நடக்குதோ வண்டி கட்டின்னு போவோம். எப்படியா திருமணம் ஆனால் போதும்னு. அப்புறம் திருமணம் ஆன உடனே நான் சொல்கிறது, நல்ல தேவனால் இணைக்கப்பட்ட துணைக்குள்ளே சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். மனுஷன் இல்லையா? நம்ம நல்லா இருந்தாலும் சுற்றும் மற்றும் நட்பும் உறவுகளெல்லாம் சும்மா விட்டுருமா? தேவ மண்டாட்டி இப்படி சொன்னாடா என்ன, அப்படியா சொன்னா, உன் புருஷன் இப்படி பண்ணிட்டாரு, அப்படியா பண்ணார், இப்படி போட்டு ஒன்றோட ஒன்று ஏதாவது ஒன்று தூபம் போட்டுக்கொண்டே இருப்பாங்க. இது பற்றி எரிந்து கொண்டே இருக்கும் அணையா விளக்கா. திருமணத்துக்கு பிறகு சொல்கிறேன். அப்போது தம்பதிகளுக்குள்ளே ஒரு பெரிய விரிசல் காணப்படும். அது தழுமாவும் சிலது மாறிடும். சில அனுபவங்கள், அவன் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருப்பான், அந்த பெண் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம். நடுவில் இந்த உறவு முறைகள் உள்ளே வந்து போகிற பொழுது என்ன செய்து ஒன்று